இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் கதை தைரியமும் அதிசயங்களும் நிரம்பிய ஒரு சிறிய இளவரசனை பற்றியது. காலை பொழுதின் மென்மையான காற்றைப் போல அமைதியான ஒரு ராஜ்யத்தில் அவன் வசித்தான். அந்த ராஜ்யத்தில் ஒரு மர்மமான தாமரை ஏரி இருந்தது. அந்த ஏரியின் அடியில் உலகத்தை நன்மையின் மொழியால் நிரப்பும் ஒரு மந்திரத் திறவுகோல் இருப்பதாக ஒரு பழமையான கதை கூறியது. ஒரு நாள் அந்த திறவுகோலை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இளவரசனுக்கு கிடைத்தது. அதை தேடுவதற்காக அவன் மெதுவாக ஏரிக்கரையை அடைந்தான். அங்கே தாமரைப் பூக்கள் சூரிய ஒளியில் மினுமினுக்க, நீரில் மிதக்கும் அலைகள் அவனை வரவேற்கின்றன போல தோன்றின. இளவரசன் தன்னம்பிக்கையுடன் ஏரிக்குள் இறங்கியபோது நீர் ஒரு மந்திர உலகின் கதவைப் போல திறந்தது. ஆழத்திற்கு செல்ல செல்ல நீருக்குள் வாழும் அழகான ஜலதேவதைகள் அவனது பாதையை ஒளிக்கதிர்களால் வழிநடத்தினர். அவர்கள் காற்றில் சிரிக்கும் குமிழிகளைப் போல மெதுவாக நீந்தி ஏரியின் மறைந்த பகுதிகளுக்கு வழிகாட்டினர். ஆனால் பயணத்தில் அதிசயங்கள் மட்டுமல்ல, சோதனைகளும் இருந்தன. ஏரியின் இருண்ட பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ராட்சசம் தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் நிழலே நீரில் அலைகளை உண்டாக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் இளவரசன் பயப்படவில்லை. ஏனெனில் அவன் மனதில் இருந்தது உதவி செய்யும் நல்ல எண்ணம் மட்டுமே. அந்த நல்லெண்ணத்தை உணர்ந்தது போல ராட்சசம் அமைதியாக பின்வாங்கியது. தொடர்ந்து பயணித்த இளவரசன் நீரின் அடியில் மிதந்து கொண்டிருக்கும் மந்திர பீரிழைகளைக் கண்டான். அவர்கள் வெளிர் நீல நிற பிரகாசத்துடன் நீரில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்களின் ஒளி வழியாக நடந்து சென்றபோது தாமரை வடிவில் ஒரு கல்லின் கீழ் மந்திரத் திறவுகோல் ஒளிர்வதை இளவரசன் கவனித்தான். அவன் மெதுவாக அதை பெற்றுக்கொண்டான். திறவுகோலை தொட்டவுடன் ஏரியின் நீர் முழுவதும் பொன்னிற ஒளியால் நிரம்பியது. அந்த ஒளி நல்லது செய்ய விரும்பும் எந்த இதயத்திலும் இருக்கும் சக்தி எவ்வளவு அழகானது என்பதை காட்டியது. இளவரசன் மேல் நீந்தி வந்து ஏரிக்கரையை அடைந்தபோது ஏரி முழுவதும் புதிதாய் பிறந்தது போல காட்சியளித்தது. மெதுவான காற்று, தாமரை வாசனை, மின்னும் ஒளி, இவற்றின் நடுவில் தனது பணியை நிறைவேற்றிய இளவரசன் மகிழ்ச்சியுடன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினான். இதோ இன்றைய கதை முடிந்தது. நன்மையின் ஒளி எங்கே இருந்தாலும் அதை பெற முயல்பவர்களுக்கு மந்திரம் எப்போதும் தோன்றும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. Thanks for watching. Subscribe.